வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கடாய்ங்க. பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்துருக்கேங்க. எண்ணெய், உப்பு, குருமிளகு, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி, சோயா சாஸ், தக்காளி சாஸ் வச்சுருக்கேங்க. வெங்காயம், குடமிளகாய், தக்காளி பாதி நறுக்கி வச்சுருக்கேன். போதுங்க, இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ கடாய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சோம்பு ஒரு 10 சோம்பு போட்டுக்கலாங்க. ஒரு 10-20 போட்டுக்கலாம். இப்போ சோம்பு செவந்துருச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி கம்மியாக போட்டுருங்க, இல்லாட்டி புளிப்பாயிரும். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ குடமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணிங்க, ஒரு 2 இப்போ நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸ் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சாஸ் போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி, மொத்தமே 1/4 டம்ளர் தண்ணி தாங்க இதுக்கு தேவையே. இப்போ மல்லி போட்டுக்கலாங்க. நம்ம பன்னீர் வந்து உடையாமல் வரணும்னா கடைசியில் தாங்க போடணும். இப்போ பன்னீர் போட போகிறேன். இப்போ காரத்துக்கு உப்பு, குருமிளகு மட்டும் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.